நம்ம ஸ்டூடெண்டோட ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிகாஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பொண்ணு அந்த ஒரு கன்சல்டன்சில யூகேல போய் படிக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கன்சல்டன்சி அவங்கள கடைசியா ப்ராப்பரா கைட் பண்ணல. அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல. ஏன்னா நிறைய பேர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. கன்சல்டன்சி அதை ஒழுங்கா சொல்றது கிடையாது. பட் அந்த பொண்ணு இது எதுவுமே தெரியாம ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸே பே பண்ணிட்டாங்க. ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த கன்சல்டன்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஃபண்டு ஆஸ் மச் ஆஃப் எவ்வளவு தேவையோ அது இல்ல. ஸோ அதனால நீங்க மறுபடியும் ஒரு 10 lakhs ஃபண்ட் நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களால ஜான் இன்டேக்கே போக முடியாது, நீங்க செப்டம்பர் இன்டேக் தான் போக முடியும்னு சொன்னோன்னே டோட்டலா அந்த ஃபேமிலியே அப்செட். பட் அந்த பொண்ணு நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட ரெஃபரன்ஸ்ல மறுபடியும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபைல் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணேன். இத்தனைக்கும் அந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி ஒரு கன்சல்டன்ட் பண்ணது. அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபைலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு ஜான் இன்டேக்கு யூகேல தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதையுமே நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி RR ஓவர்சீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம நீட்டா அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.